போய் விளங்கும் கடவுள் கல்வி என்பது ஒரு பெருத்த கடல். பெரியப்பா கடலே அந்த பெருத்த கடலை கரை கடந்தவர் கிடையாது, கரை கடக்கவும் முடியாது. முகவாதி நானாகி என்னமோ பாரு அப்படி அந்த குடாத்தினுடைய கொள்ளளவு எவ்வளவு தன்மை போல சிற்றறிவுக்கு எட்டிய வண்ணமே நாடகத்தை மகனை என்று ஆதரிக்கும்படி கரம் கூப்பி தாட்டி கேட்டு அப்படி கண்ணு கட்டி சேர்ந்தாலே சாப்பிடுறாங்க. நக்கறீங்களா கொஞ்சம் பையா அவரை பார்த்து அந்த வார்த்தை சொன்ன அவனை சொன்னாங்க செய்ததனால் அவர்கள் மீது எனக்கு ஒரு பலம் ஏற்பட்டு விட்டது. அவை அழிக்க வேண்டும் என்று பத்திரமாக வரவழைத்து ஆட்டி சூத்த எங்க ஆட்டணும் அப்படி வனவாசம் ஓட்டிருக்கிற எப்படி 12 போராண்ட அஞ்ஞாதவாசம் நடந்து வந்தால் இல்லை என்றால் பன்னிரண்டாவது வனம் முடிந்து 13 கடக்கின்றே கண்டுபிடிக்க முடியாத மரபுரிந்த வாழ வேண்டும். கண்டுபிடித்து விட்டால் செப்பேட்டின் மொழிவாக எழுதி தன்னைத்தானே மடிந்து விடுவார். இந்த உலகத்திலே நான் ஒருவனே சொன்ன பத்தாவது என் கூடத்து குல விளக்கு அவர் சொன்னாதான் நான் நம்புவேன். அவர் கூப்பிடு சொன்னாதா உனக்கு நான் மாமன் இல்லையா?
கிடையாது. உலகத்தில் அடிமை தேசம் என்பது அவனை 56 தேசத்திலே என்னுடைய நாடார்களுடைய காந்தார தேசம். காந்தார தேசத்திலே சௌபால மகாராஜனுக்கும் மங்களோட அடியாருக்கும் 104 பேர். அந்த 104 பேருக்கு மூத்தவனா இருக்கக்கூடிய என்னுடைய பெயர் சகுனி என்று தெரிவிப்பார்கள். சகுனி எத்தனை எழுத்து? 3 எழுத்து. அதுல நடு எழுத்து நீக்கு. சனி சனி என்கிட்ட வச்சுனா மொக்கால சனி தானே வெடிக்காதல. என்னையா என் முகத்தை பேஸ் ஓகே முகத்தை பார்த்து சொல்லு. சனியா புடிச்சுக்குதே ஏ கருப்பு பையா எங்களை வச்சுக்காத. பருப்பு எடுத்துரும் பருப்பு பருப்பு பாசி பருப்பு. அப்படி 104 விரலுக்கு மூத்தவளா இருந்தேனே என்னுடைய நாடு முன்ன விட்டு பின்னாடி விட்டு முன்ன போய் என்னோட நாடு தெரியுமா? சரிங்க. தங்கம் குட்டி கலகம் செய்வதிலே சிங்கம் தொங்கும் கட்டிட்டு போடு. அப்படியாக தானே நாங்கள் வாழ்கின்ற பொழுது 103 பேர்களும் துரியோதன செய்த சூழல் இறந்து விட்டார்கள். அதெல்லாம் சொல்லணும்னா எங்கெங்கயோ பூந்து போயினே இருக்கும். நம்ம அது இருக்க கூட கால தாமதம். அப்படி இருந்தாலும் 103 பேர்களும் இறந்தாய் அல்லவா? உங்கள் 103 பேர்களுக்கும் வரக்கூடிய கொட்டாங்குச்சி கோழி எல்லாம் நான் ஒருவனையை குடித்து பகையாளை குடும்பத்தை உறவாடி கிடைக்கிறேன். இடத்திலே நல்லமனா வாழ்ந்தவர்கள். இப்ப நான் துரியனுக்கு நான் யார் தெரியுமா? கைமத்து அம்மா ஜவுளியா இருந்து வருகிறேன். இந்த யாருக்காரன் தெரியாது. நடப்பு என்ன சொல்றேன்னா மாமா வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு உள்ள எப்படி சொல்ல வரை உன் ஆசை எவ்வாறு அவ்வாறா வாழ்ந்து எழுந்திரியா இன்று மலை அடைந்த காரணம் என்ன?
அவரிடம் முதலாகத்தான் கணித்து கொண்டு ஆமா ஓடிட்டே மாமா ஆமா மாமா ஆ. நம்ம தொழிலா இருந்தாலும் செத்து போயிருப்பாங்களா மாமா வருகா துரியோதனா ஆமா பாண்டவர்களை சூது மகளையாடி நாடு நகரம் ஆணை பரி சேனையில் கட்டி வரவேடு காயத்ரியை மறித்துக் கொண்டு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்கியவசம் ஆக மொத்தம் 13 வருடத்தை உழைத்து வந்தால் பாண்டவருக்கு ஏபிரதி பாகத்தை கொடுப்போம் அப்படி என்று குரு பெரியோர் மூலம் செப்போடு எழுதிவிட்டோம். பாண்டவர் இப்போ வனத்தில் இருக்கிறார்கள். பாண்டவர் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? செத்து விட்டானுங்களா? நான் கேளு கங்காணி செத்து போயிருந்தால் ஏய், இங்க வா. வா, வா, பேசு தம்பி, தம்பி, வா. ஆஹா, உலகத்தில் அணிலை ஆமா பாண்டவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது ஏனென்றால் பாண்டவர்கள் அக்னிக்கு சமமுறுதியவர்கள். ஆமா அக்னியை துணி போட்டு மறைக்க முடியுமா? முடியாது. துணி போட்டு மறைக்க முடியுமா? பாண்டவர் அக்னிக்கு சமமுறுதியவர்கள். அதனால வேண்டி பாண்டவர் இறக்கவில்லை. பாண்டவர் இறக்கவில்லை. 13 வனம் ஓட்டுகின்ற பொழுது என்ன செய்யப்பட்டோம்? 13 வருடம் முடிவதற்குள்ளாக நாங்கள் உங்களை பார்த்து விட்டால் மீண்டும் 13 வனம் ஓட்டணும். அப்படி என்றுதான் நிபந்தனை சொல்லியிருக்கிறோம். உண்மைதான். அதனால வேண்டி இன்று இந்த காடகத்தின் வழியாக நம்ம வேட்டையாடும் பாவனையாக சொல்லக்கூடிய சேனையெல்லாம் அழைத்துக் கொண்டு இந்த மாமன் துணை கொண்டு இந்த காட்டகம் சார்ந்தால் பாண்டவர் ஒரு வேலை நம்ம கண்ணிலே அகப்பட்டாலும் அப்படி அகப்பட்டா நினைத்தது போல் மீண்டும் 13 ஓட்டி விட்டார். இந்த முடி நீ எதையா மாற போற? நீங்களே ஆள போறீங்க. அதாயா நீ எதான் ஆள போற? மாமாவை நம்பு. 4 நாள்ல வந்துடும் உனக்கு செம்பு. மாமாவை நம்பியா? மாமா உனக்கு புடுங்கி 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 கொடுத்தன. நாட்டடா புறப்பாடு காட்டுக்கு போலாம். சொல்லு மகாராஜா. மாமா சொன்ன வார்த்தை பிரகாரம் வனமார்க்கம் செல்ல வேண்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். வெளிப்புற ஆளு சொல்லிட்டு போனாதான் சரி போயிருக்கிறாரு வருவார்னு ஒரு நிம்மதியா இருப்பாங்க. சொல்லாத போயிட்டு மனைவி இடத்து வார்த்தை சொல்லணும். இருந்துருவாள் அம்மன் சபைக்கு